உங்கள் மனதில் என்ன இருக்குதோ கடவுள் அதை கொடுத்துருவார். உங்களுடைய உடம்பு பக்கா, அந்தஸ்து, மரியாதை, குடும்பம், பேச்சுவார்த்தை எல்லாம் அருமையாக இருக்குது. டெஃபினட்டாக இன்பமாக இருக்கீங்க. வாழ்க்கையில் நீங்கள் நல்லா முன்னேறலாம். திருமண பாக்கியம் நடக்கும். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராதன் பண்டிட், திருப்பூர்லேருந்து. நண்பர்களே, இது விருச்சிக ராசிக்கு இந்த பிப்ரவரி 2025 எப்படி இருக்குங்கிற பலன், மாத பலன். இந்த மாத பலனுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. இந்த மாதத்தை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு பயன்படும். இந்த விருச்சிக ராசிக்கு இந்த மாதம் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக அப்போ யோசிச்சு பாருங்கள், நம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னா அதை பயன்படுத்தி இந்த மாதத்தை நீங்கள் 2 மடங்கு ஜெயிக்கிற ட்ரை பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு நாளையும் பயன்படுத்துகிற பொழுது நீங்கள் வெற்றி அடைகிறீங்க. அது மாதிரி ஒரு ஷார்ப்னஸ் இதில் கிடைக்கும். காரணம், இப்போ குரு 7ஆம் வீட்டில் இருக்கிறார், லாபஸ்தானத்தை பார்க்குறான், ராசி பார்க்குறான், 3ஆம் வீட்டை பார்க்குறான், பக்காங்கிறோம். செவ்வாய் என்ன பண்ணுறான், உங்களுக்கு 8ல் இருக்கிறான், ராசியாதிபதி 4ஆம் பார்வையாக உங்களுக்கு லாபஸ்தானத்தை பார்க்குறான், அதுவும் பெஸ்ட்டுங்கிறோம். அடுத்தது சுக்கிரன் ராகு 5ஆம் வீட்டில் பெஸ்ட் இல்லை, ஆனால் பெட்டர், நாட் ஒஸ்ட்டு. 3ஆம் வீட்டில் சூரியன் புதன் எக்ஸ்ட்ராடினரி. 4ஆம் வீட்டில் இருக்கிற சனி மேனேஜபிள். அப்போ பலன் என்னவாக இருக்கும்? இந்த பலனுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷனில் போய் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. உங்களுக்கு எனது அனைத்து வீடியோக்களும் வரட்டும். ஜோதிடம்னா ஒரு தெளிவான ஜோதிடம், ஆன்மீகம்னா ஒரு தெளிவான ஆன்மீகம். கோயிலில் போய் சாமி போடுறோம், நிறைய சாமியார்கள் வீடியோக்கள் போடுறாங்க, அது போய் நம்ம உளுந்தடிச்சுட்டு பார்க்குறோம். இந்த கோயில், அந்த கோயில், இதை கட்டிக்கலாம், அதை கட்டிக்கலாம், கைத்தில் கட்டுங்க, கையில் கட்டுங்க, கழுத்தில் கட்டுங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, உங்கள் மனதை தவிர எதுவுமே உண்மை இல்லை. வினை திற்பம்னு திருக்குறளில் ஒரு அத்தியாயம் இருக்குது, 67 அத்தியாயம், போய் படித்து பாருங்கள். நம்ம மனதில் என்ன இருக்குதோ அதை கடவுள் தருவார். உங்கள் மனதுக்கு நல்லதை கொண்டு போய் சேர்த்துங்க. உங்கள் பிரார்த்தனையை உங்கள் மனதுக்குள்ளே கொண்டு போய் சேர்த்துட்டிங்கன்னா உங்கள் மனதில் என்ன இருக்குதோ கடவுள் அதை கொடுத்துருவார். நீங்கள் கேட்குறதே கடவுள் தரமாட்டார். நம்ம கேட்குறத கடவுள் தரணும் அவசியம் இல்லை, அவசியம் கொடுக்குறதும் இல்லை. நம்மளுக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சு கொடுப்பார். ஆனால் உங்களுக்கு என்ன தேவைன்னு உங்களுக்கே தெரியல, குழப்பமாக இருந்தால் கடவுள் என்ன பண்ணுவார்? அவர் வாட்டு கடந்து போயிடுவார். ஆகவே இப்போ எங்கிட்டிருந்து வரக்கூடிய கருத்துக்களாமே மன தெளிவுக்கும் மன உறுதிக்கும் வெற்றிக்கும் உங்களை எடுத்துகிட்டு போகும். ஃபைன், நம்மளே விஷயத்துக்கு போகும். இப்போது குடும்பம், செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, மரியாதை மிக அருமையாக இருக்குது. அடுத்த பாயிண்ட்டு, உடம்பு. உங்களுடைய உடம்பு பக்கா. எதனாலேன்னா பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு குரு உங்களுக்கு வக்கர நிவர்த்தி அடைஞ்சிறார். வக்கர நிவர்த்தி அடைந்த குரு உங்கள் ராசியை பார்க்குறார். 2க்கும் 5க்கும் உரிய மிகச்சிறந்த ஒரு சுபகிரகம். உங்கள் ராசியை பார்க்குற பொழுது உங்களுடைய உடலும் மனதும் மிக அருமையாக இருக்குது. அதன் பிறகு அந்தஸ்து, மரியாதை, குடும்பம், பேச்சுவார்த்தை எல்லாம் அருமையாக இருக்குது. எடுக்கிற முடிவில் ஜெயிக்கிறீங்க. தைரியமாக முடிவெடுக்கிறதுக்கான வாய்ப்பு வரும், எடுங்க, நல்லாயிருக்கும். கொஞ்சோண்டு சனி 4ஆம் வீட்டில் இருக்கிறனால ஒரு 5% சுகக்கேடு வரலாம். ஆனால் டெஃபினட்டாக இன்பமாக இருக்கீங்க, சந்தோஷமாக இருக்கீங்க, பெருத்த வெற்றியை அடையிறீங்க. இன்னும் சொல்லப்போனால் வண்டி வாகனங்கள் வாங்கலாம், சொத்து சுகங்கள் வாங்கலாம், நீங்கள் நிம்மதியை தேடலாம், வாழ்க்கையில் நீங்கள் நல்லா முன்னேறலாம். அடுத்த பாயிண்ட்டு, 5க்கும் 7க்கும் அதிபதி பரிவர்த்தனை நிவத்தில் இருக்கிறான், சுக்கிரனும் குருவும். அப்போ பெயர் புகழ் மரியாதை ராயல், குழந்தைங்க எக்ஸ்ட்ராடினரி. திருமண பாக்கியம். இப்போ உங்களுக்கு திருமணம் இல்லை, நடக்கும். உங்கள் வீட்டில் திருமண வயதில் யாராச்சும் இருக்காங்க, உங்களுடைய சகோதர சகோதரிகள், குழந்தைங்க, கண்டிப்பாக திருமண பாக்கியத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சுப காரியங்கள் நடக்கலான்னு அதுக்கு அர்த்தம். அப்போ இது ஒரு அருமையான ஒரு நல்ல காலம்னு நம்ம எடுத்துக்கலாம் சுப காரியங்களுக்காக. இப்போ தான் கடனில் சொத்து வாங்கலாம், கடனில் வண்டி வாகனங்கள் வாங்கலாம், அந்த கடன் எளிதாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி பிப்ரவரி மாதத்தில் நீங்கள் கடன் வாங்குறீங்கன்னா அந்த கடனை உங்களால் திருப்பி கட்ட முடியும். ஆனால் பொதுவாக இந்த கடன்கிறது ஒரு ரிஸ்கி ஃபேக்டர். உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நல்ல அஸ்ட்ராலஜர் போங்க. இந்த குத்துமதிப்பாக பலர் சொல்ல அஸ்ட்ராலஜர் போகாதீங்க. ரெமடிங்கிற பேரில் 32,000 கோலுக்கு போயிட்டு வாங்க, 22,000 தோப்புக்காரன்னு போடுங்க, அப்படிங்கிற அஸ்ட்ராலஜர்லாம் போயிட்டுருக்காதீங்க. நீங்கள் எங்கேயும் போய் என்னென்னமோ பண்ணுறதுனால ஒன்றும் நடக்காது. எல்லா இடத்துக்கும் உங்களுடைய தலைவிதங்களோட தொடர்ந்து வரும். ஆகவே நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கிளியர் கைடன்ஸ் தரக்கூடிய அஸ்ட்ராலஜர் போய் பாருங்கள். இல்லைன்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களை கைடு பண்ணுறேன். அப்போ என்ன ஆயிடுது, குழந்தைகளுடைய சுபகாரியங்கள் மட்டும் நல்லா இருக்குன்னு சொன்னேன். கடன் வாங்கலாம், கடன் கொடுக்கலாம், இதுக்கு அஸ்ட்ராலஜி பார்த்துக்கு, ஜாதகத்தை பார்த்துக்குன்னு சொல்கிறேன். 8ஆம் வீட்டில் செவ்வாய் தவறானா பெருசாக தவறு இல்லை. ஏன் பெருசாக தவறு இல்லைன்னா, ராசியை செவ்வாய் 8ல் மறையக்கூடாதுன்னா 6க்குரிய செவ்வாய் 8ல் மறையலாம். அப்படின்னு எடுத்தோன்னா எதிரினாலேயோ கடன்னாலேயோ நோயினாலேயோ பெரிய தொந்தரவு இல்லை. அதே டைமில் உங்கள் உடம்பும் மனசும் தேவையில்லாமல் கவலைப்படலாம். காரணம், ராசியாதிபதி செவ்வாய் 8ஆம் வீட்டில் மறையிறனால. அதை தவிர உண்மையான தொந்தரவுக்கான இல்லை. அப்பாவுடைய ஆதி மிக அருமை, அப்பாவுக்கு மிக அருமை, சொத்து சுகபிருத்தி மிக அருமை, அறிவு மிக அருமை. இப்போ மெயின் பாயிண்ட்டுக்கு வரேன். தொழிலும் தொழிலாம் எக்ஸ்ட்ராடினியர். எதனால் சொல்கிறேன்னா, லாபஸ்தானத்தில் கேது, லாபஸ்தானத்தை செவ்வாய் பார்க்குறான் 4ஆம் பார்வையா, லாபஸ்தானத்தை குரு பார்க்குறான் 5ஆம் பார்வையா, லாபஸ்தானத்தை சுக்கிரனும் ராகுவும் பார்க்குறான் 7ஆம் பார்வையா.
அப்போது 5 கிரகத்துடைய ஆளுமே லாபஸ்தானத்துக்கு இருக்குது. அப்போ இந்த ஒரு மாதத்தில் நீங்கள் மிகப்பெரிய இலக்கை அடைய நினச்சிங்கன்னா அல்லது துவங்க நினச்சிங்க, ஒரு தொழிலை துவங்க நினைக்கிறீங்கன்னா அதுக்கான வாய்ப்பை அதை எடுத்துக்கலாம். என்றைக்குமே நம்ம சேஃபர் ஜோனில் வாழ்ந்து பழகக்கூடாது. தொடர்ந்து ஒரு 4 கஸ்டமர் வச்சுக்கிறது, 4 பையர் வச்சுக்கிறது, 4 செல்லர் வச்சுக்கிறது, ஒரே மாதிரி தொழில் செய்கிறது, ஒரே மாதிரி நண்பரோட பழகிற பொழுது அந்த சேஃபர் ஜோன் வாழ்க்கையில் இப்போ இன்றைக்கி என்ன நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்களோ, இன்றைக்கி என்ன வாழ்க்கையை பார்த்தீங்களோ அதை தவிர வேறு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்காது. அப்போ நீங்கள் வெற்றி அடையணும்னா நீங்கள் ரிஸ்க் எடுக்கணும். வேறு மனிதனில் போய் பாருங்கள், வேறு ஊர் மாதிரி பாருங்கள், வேறு தொழில் செய்யுங்க, ரிஸ்க் எடுங்க. ரிஸ்க் எடுக்காமல் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. இந்த சேஃபர் ஜோன் லைஃப்ங்கிறது மிக தவறு. உங்கள் மனதில் இவ்வளோ தான் பணம் வரும்னு நம்பினீங்கன்னா அவ்வளோதான் பணம் வரும். அப்போ நான் ரிஸ்க் எடுக்க போகிறேன், நிறைய பணம் வரும்னு நம்பினீங்கன்னா நிறைய பணம் வருது. எல்லாமே மனது தான். ஆகவே இந்த மாதம் நல்ல மாதம். நீங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு பிளான் பண்ணிட்டு அடையுங்க. இப்போ ஒருவேளை நல்ல கைடு கிடைக்கல, அஸ்ட்ராலஜர் கிடைக்கல, எனக்கு மெயில் பண்ணுங்கள், நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு பியூட்டிஃபுல் மெடிடேஷனை தொடர்ந்து எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட்ருக்குறோம். அது என்னென்னு கேட்டீங்கன்னாங்க, வித்தின் இயரில் நீங்கள் 5 மடங்கு ஜெயிக்கலாம் அல்லது 5 வருட வாழ்க்கையை ஒரே ஒரு இடத்தில் அடையலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரே மாதத்தில் 100 மடங்கு மன தெளிவும் மன உறுதியும் உங்களுக்கு கிடைக்கும். தேவைப்பட்ட கான்டாக்ட் பண்ணுவவங்களே நம்ம தொடர்போம், வெற்றி அடைவோம். நன்றி என்பதில்.